அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, "என்ன ரேவதி, என் கூட நீ வரமாட்டியா? நான் தான் இவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறேன் இல்ல. அப்போ கூட உன் மனசு மாறவே இல்லையா?" "அவள் மனசெல்லாம் மாறாது. முதல்ல நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க. நீங்கள் அடிக்கிற அடியும் உதையும் உங்களோட டார்ச்செல்லாம் அவள் பொறுத்துக்கிட்டு உங்களோட வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு மட்டும் இந்த அண்ணன் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா அராஜகமும் போதும். இதுக்கு மேலே என் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற பதிலாக நீங்கள் இடத்த காலி பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பாக்கியராஜோட அப்பாவும் அதே மாதிரி லக்ஷ்மியும் இருந்துக்கிட்டு, "டே பாக்கியராஜ், கொஞ்சம் அமைதியாடுறா. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் ஆம்பளை பிள்ளையோட வாழ்க்கை கிடையாது. நம்ம ரேவதியோட வாழ்க்கை, பொண்ணோட வாழ்க்கைடா. அது எப்படியோ ஒன்று போகட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு ரேவதி இங்கே வச்சுக்க முடியும். அவங்கள நம்பி 2 குழந்தைங்க இருக்கா, அதுங்கள பார்க்கணும் இல்லையா? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். குடும்பம்னா சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதை நம்ம தான் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, "இல்லைம்மா, இது வரைக்கும் போதுமா. இது வரைக்கும் எப்பட்றா வீட்டில் நம்ம போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்கள சங்கடப்படுத்தணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். இவர் தினம் தினம் என்னை இப்படி தாம்மா அடித்து கொடுமை பண்ணிகிட்ருக்காரு. நானும் குடும்பம் குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாம்மா இருந்தேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது." அப்படின்ற மாதிரி ரேவதி வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.